ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் ஆற்றுல கொலு வச்ச வீடியோ தான். இது கொலு வீடியோ பார்ட் 2. நவராத்திரியில் கொலு பொம்மைகள்லாம் நம்ம படிப்படியாக படி மாதிரி கட்டி அதில் வச்சு அலங்கரிப்போம். எங்கள் ஆற்றுல ரெடிமேடு படி கிடையாது. ஸோ அதனால் கொலு பொம்மைகளை என்கிட்ட உள்ள கார்டன் பாக்ஸஸ், டேபிள் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொலு எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல பேக்ரவுண்டாக ஏதாவது வைக்கணுன்னாக்க அதுக்கு அந்த கர்டன் மாரி ஏதாவது போட்டுன்ட்டு அதுக்கு முன்னாடி டேபிளோ இல்லை பிக்காக உள்ள ஸ்டூலோ அதேமாரி போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட உள்ள கார்டன் பாக்ஸஸில் எது பெருசாக இருக்கோ அதை உயரமாக உள்ள இடத்துல நம்ம படி மாரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டேபிள் மேலே 3 படி வரா மாரி, டேபிளுக்கு கீழே 3 படி வரா மாரி போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். டேபிளுக்கு கீழே உள்ள படி வாசலில் பிளான்ஸ் எல்லாம் நான் வைக்கிறது. ஸோ அதை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துன்னு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நான் படியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா படியை கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேஷ்டி எல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே லாங்காக உள்ள சாரியை யூஸ் பண்ணிட்டேன். நல்ல டார்க் கலராக இருக்கிற புடவையை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நான் கார்டன் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால இதேமாரி பின் எல்லாத்தையும் நான் அழுத்தி அதில் குத்தி விட்டுட்டேன். ஸோ இதனால் சாரீ மூவ் ஆகாமல் அழகாக படியில் ஸ்டிஃபாக நிற்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு படிமானத்துக்கு கொஞ்சம் புக்ஸு, சின்ன கார்டன் பாக்ஸில் கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாரி உள்ள ஐட்டத்தை எல்லாத்தையும் நான் அந்த படியில் ஒரு 1/2 hour கிட்டத்தட்டக்க வச்சுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் படிமானமாக அந்த படியில் போட்டிருந்த புடவெல்லாம் படிஞ்சிருந்தது. ஸோ காற்று அடித்தாலும் அதெல்லாம் பறக்காத மாதிரி அந்த பின் எல்லாத்தையும் குத்தி அழகாக படியை அரேஞ்ச் பண்ணிட்டேன். எப்போதுமே படியில் முதல் கொலு விநாயகர் வைப்போம். ஸோ எங்காத்து குட்டி பையன்தான் ஃபஸ்ட்டு இது கௌரி கல்யாணம் பாடிண்டு விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு முதல் படியில் விநாயகரை வச்சான். அதுக்கப்புறமா கொலு பாக்ஸஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சுவாமியையும் அழகாக அரேஞ்ச் பண்ணினோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினது எல்லாத்தையும் ஓரளவுக்கு படியில் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்தந்த தீமுக்கு ஏற்ற மாரி கொலு பொம்மைகளை மாற்றி வச்சு ஒழுங்குபடுத்தி வச்சோம். இந்த தடவை 7 படி வந்தது அழகாக. அப்புறம் டேபிளோட சைடு எல்லாத்தையும் வேஷ்டியால் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் எல்இடி லைட்டெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறம் கொலுவுக்கு முன்னாடி எப்போதும் பூஜைக்கு நம்ம போடுற மாரி முதல் 3 நாளைக்கு ஒரு இழக்கோலம், துர்காவுக்கு அடுத்த 3 நாளைக்கு லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாளைக்கு சரஸ்வதி, அதேமாரி இழக்கோலம் போட்டாச்சு. வாசல்லையும் மாவிளக்கோலம் போட்டாச்சு. ஸ்ரவனும் வாசலில் ஒரு கோலம் போட்டான்.